உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாரும் சொல்லுவாங்க, உச்சி முதல் நாடி வரை தாடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாடினா இந்த தாடி கிடையாது, தாடி வரும், தாண்டி வரும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். எதுக்காக உச்சி முதல் பாதம் வரை தாடி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நோய் நொடிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உட்கார இடம் தாடி அப்படிம்பாங்க. பள்ளத்துக்கு இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அது மாதிரி தான் தாடி இருக்கவே கூடாது. அந்த தாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதான் இன்றைக்கி வந்து மனசோரம், மனசளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரம் இருக்காது, ஒரு வீரம் இருக்காது, சோர்வாக இருக்கும், எதையோ இழந்த ஒரு பரிமாணம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு டார்க்னஸ் இருக்கும். இது செய்யலான்னு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருப்போம். அது ஏன்னா மூளையில் பலம் இருக்காமல் இருக்கிறது தான். வளம் என்ற ஒரு சொல்லுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூலிகை வைத்தியம் நிறைய இருக்குது. மூலிகை என்றது வந்து பார்த்திங்கன்னா பச்சை காய்கறி. மூலிகை என்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள். அதில் வந்து ரொம்ப சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வழக்கத்தில் கொத்தவரங்க அமர்ந்துட்டு என்ன போடுறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா கொத்தவரங்களில் சாதாரண சொல்லி நிற்கிது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு டன் கணக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான காய்கறி என்னன்னு கேட்டிங்கனாக்கா கொத்தவரங்காய். சார் கொத்தவரங்காய்லாம் போய் சாப்பிட்றதா, அது கேஸு சார், எனக்கு ஒத்துக்காது சார். நீங்கள் சமைச்சிங்கன்னா 100% கேஸ், ஆனால் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா கேஸ் கிடையாது. அதே மாதிரி தான் கேஸ், உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் சொல்லுவோம், வாழைக்காய் கேஸ் சொல்லுவோம். சமைச்சாதான் கார்போஹைட்ரேட், சமைக்கலைனாக்கா சுத்தம் ஒரு 0% கூட கேஸ் கிடையாது. சரி, இப்போது ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க, அதாவது பெரியவங்களாக இருந்தால் 3 கொத்தவரங்காய், சின்னவங்களாக இருந்தால் ஒரே கொத்தவரங்காய் பழக்கப்படுத்துங்க குழந்தைங்களுக்கெல்லாம். இன்றைக்கி வந்து ஐக்கியூ, மெமரி, இந்த சோர்வு, பலம்லாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வேணும். இன்றைக்கி வந்து அவங்க இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இல்லைன்னா ஃபுல்லாக மொபைல் இப்படி போகும்போது அவங்களுடைய மூளை சோர்ந்து வெடிக்கிறது. ஸோ அதனால தான் இந்த கொத்தவரங்காயில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. நிறைய பதிவுகள் நான் அதை போட்டிருந்தாலும் நான் திருப்பி இந்த கொத்தவரங்காய் பற்றி ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கொத்தவரங்காய் சாதாரண விஷயம் இல்லை. உங்களுடைய ஹை நியூட்ரிஷன் கொடுக்குது, உங்களுடைய பிளட் ஃப்ளோ நல்லா ஆக்கி கொடுக்குது, பிளட் பிளாக்கை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது, லங்ஸ் மூச்சு விட முடியாமல் பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 3 கொத்தவரங்காய் ஜூஸ் அடித்து கொடுத்து பாருங்க, பார்த்தீங்கன்னாக்கா லங்ஸில் உள்ள இன்ஃபெக்ஷன்லாம் போயிடும், இன்ஃப்ளமேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக கொடுத்துரும், நெஞ்சு எரிச்சல் கிளியர் ஆகிடும். ஸோ இது உச்சி முதல் பாதம் வரை எல்லா சக்தியும் கொடுக்கும் இந்த கொத்தவரங்காய். பெரியவங்கனாக்கா எடுத்து அப்படியே நீங்கள் 3 கொத்தவரங்காய் கடிச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை எனக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும், நிறைய வருமே, தண்ணிக்காய் கசக்கவே கசக்காது, நார்மலாக இருக்கும். நைட்டு என்ன பண்ணுறீங்க, லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க, மிக்சியில் 3 கொத்தவரங்காய் இல்லைன்னா 4 கூட பெரியவங்க சாப்பிட்லாம், தப்பில்லை. போட்டு நல்லா ஜூஸாக அடித்து அப்படியே குடிச்சிருங்க, ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே லைவாக குடிச்சிடலாம். இப்படி குடிச்சு பாருங்கள், 48வது நாள் உங்களுடைய நாடி நரம்புகள்லாம் வேறு மாதிரி. பச்சையாகவே சாப்பிட்லாம், முடியாத பட்சத்துக்கு நான் அதை சொல்கிறேன். குழந்தைங்கன்னா ஒரே ஒரு கொத்தவரங்காய், இல்லை கடிச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஜூஸ் அடித்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துருங்க. இப்படி கொடுத்து பாருங்கள், அவங்களுடைய பிரெயின் அவ்வளோ ஆக்டிவிட்டியாக இருக்கும். உங்களுடைய உடைகள்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி முறுக்கேறி நிற்கும். அதனால தான் அந்த காலத்தில் சொன்னாங்க, கொத்தவரங்காய் மாதிரி இருந்துட்டு என்ன ஸ்ட்ராங்காக இருக்கான் பாரு, புட்டிக்கிறான் ஒரு புட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறது இல்லையா. அந்த காலத்தில் போர் வீரர்களுக்கெல்லாம் வால் தூக்கி சுற்றுறதுக்கெல்லாம் இந்த ஜூஸ் தான் காலையில் ஈவினிங், காலையில் ஈவினிங் நரம்பு பலப்படும். இங்கே வளமான வாழ்க்கை வாழணும்னா எவ்வளோ காய்கறி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய குணம் உண்டு. ஆனால் நாடி நரம்புகள்லாம் சுத்தமாகி பலமாகி வளமாக வேண்டும் என்றால் நீங்கள் கொத்தவரங்காவை விட்டுறவே கூடாது. காலையில் 48 நாள் எடுத்து முடிச்சிட்டிங்களா, கொஞ்சம் கேப் விடுங்க, ஒரு மாதம், அடுத்த 48 நாள், இப்படி நம்ம அப்படியே அழகாக கொண்டு போகலாம். ஒரு மாதம் கேப் விட்டுட்டு ஒரு மாதம் எடுத்துகிட்டு போகலாம். தொடர்ந்து எடுத்தாலும் தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கேப் விட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக உங்களுடைய கண் பார்வை இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்ட்டும் லங்ஸும் ரொம்ப முக்கியம். லிவர் அதை விட முக்கியம். இன்றைக்கி ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டே இருந்துட்டு ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். அதேமாரி தான் நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட்லாம் மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய செல்ஸ், அதாவது கேன்சர் செல்ஸ் வளராமல் பாதுகாக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஸோ மற்ற மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது க்யூர் இருக்கும், அவங்களுக்கு இந்த பெயின்லேருந்து வெளில வருவாங்க. கொத்தவரங்காய் பெயின் கில்லர்னே சொல்லலாம். ஸோ அதனால் இவ்வளோ நல்ல அதிசயங்கள் குணம் கொண்ட இந்த காயை நம்ம தள்ளி வச்சிடக்கூடாது. ஏனென்றால் டன் கணக்கில் ஃபாரினில் ஏற்றுமாறு முக்கியமானது கொத்தவரங்காய். நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் இது மருத்துவ குணம் தெரிஞ்சு போகிறாங்க, நம்ம தெரியாமல் விட்டுறக்கூடாது. அதுக்காக அந்த பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.